Good morning, my dear student. All are welcome to episode 12. The income from house property. Income from house property means the assessee to earn any income through let out building. Let out means வாடகைக்கு விடுதல். ஒரு நபரானவர் அவருடைய வருமானத்தை வீட்டு வாடகையின் மூலம் ஈட்டுதலே income from house property. Under section 22 deals with income from house property. Any income which arises from building or land appurtenant thereto is to be charged income from house property. The assessee must be the owner of such property. Okay, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லார்டு. ஹவுஸ் ஓனரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட்லார்டு. அப்போ இந்த சாப்டரில் அசஸி தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர். Okay, the property must not be used for running owner's own business or profession. நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓனர் அல்லது லேண்ட்லார்டு தன்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியை தன்னுடைய பிஸ்னஸுக்காக அல்ல ப்ரொஃபஷனுக்காக பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி தன்னுடைய பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷனுக்காக பயன்படுத்தினால் அது மூலமாக அவருடைய இன்கம் இன்கம் ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கில் வராது. எங்கே வரும்? இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் ரேட்டிங்கில் தான் பார்க்கணும். ஓகே, வீட்டு வாடகைக்கு விடுபவர், அதாவது வீட்டின் உரிமையாளர், ஹவுஸ் ஓனர் அல்லது லேண்ட்லார்டு தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை தன்னுடைய சொந்த வியாபாரத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தி அதன் மூலம் வருமானம் ஈட்டுபவர் எனில் அதற்கான வருமானம் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் செட்டிங்கில் பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓனர் ஆஃப் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் ஓனராக இருக்கலாம்? As per Income Tax Act 1961, house property owner also called landlord. House property owner என்ன இன்னொரு பேருனாக்கா landlord. Okay, the computation of income falling under this head is governed by under section 23 to 27. அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 under section 23 to 27 govern income from house property. அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 23லேருந்து 27 வரைக்கும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது ஒரு வீட்டோட யாரெல்லாம் ஓனராக இருக்கலாம்? த ஓனர் மே பி அன் இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம். ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பர்சன், இட் இஸ் குரூப் ஆஃப் பர்சன். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், கூட்டாண்மை நிறுவனம். HUF இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பிரிவினையாகாத இந்து கூட்டு குடும்பம். கம்பெனி, நிறுவனம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இப்போ இதில் இருக்கிறதுல யார் வேணாலும் என்ன இருக்கலாம், ஹவுஸ் ஓனராக இருக்கலாம். ஓகே,
இந்த ஹவுஸ் ஓனர் பொறுத்த வரைக்கும், அதாவது லேண்ட்லார்ட் பொறுத்த வரைக்கும், தன்னுடைய வீட்டை தன்னுடைய குடுத்தனத்துக்காக, தட் இஸ் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்காக மட்டும் பயன்படுத்தலாம். தன்னுடைய பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷனுக்காக அந்த வீட்டை பயன்படுத்துவாரா எனில் அதற்கான வருமானம் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் செட்டிங்கில் கேல்குலேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. ஹவுஸ் ஓனர் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டை தன்னுடைய ரெசிடென்ஷியல் பர்பஸுக்காக மட்டும் பயன்படுத்தலாம். தன்னுடைய பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்காக பயன்படுத்துவார் எனில் அதற்கான வருமானம் எந்த ஹெட்டிங்னாக்கா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஹெட்டிங்கில் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, அப்போது அந்த ஹவுஸோட ஓனர் பேர் வந்து லேண்ட்லார்டு. சரி, அந்த வீட்டில் கொடுத்துன்னு இருக்காரு இல்லைங்களா, அவருடைய நேம்னாக்கா டெனண்ட். ஓகே, இந்த இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை டெனண்ட் is chargeable in his hands under income from other sources. Subletting means நம்ம வாடகை விட்டு நம்ம வீட்டில் கொடுத்துன்னு இருக்காரு பாருங்க டெனண்ட், அவரு அந்த வீட்டில் ஒரு போர்ஷன் அவரு வெளி நபருக்கு வாடகை விட்டுருக்கார். தட் இஸ் உள் வாடகை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாம் வீட்டை வாடகை விட்டோம், வாடகைக்கு இருக்காரு பாருங்க டெனண்ட், அவரு அந்த வீட்டில் ஒரு பார்ட் அவரு வேற ஒரு நபருக்கு வாடகை விடுறார். அப்போ அந்த இடத்துல யாருனாக்கா அவரு ஹவுஸ் ஓனரே இல்லை, ஹவுஸ் ஓனர் மாதிரி மற்றக்கிட்ட வாடகை வாங்குறாரு. அதானாக்கா உள் வாடகை, சப்லெட்டிங். நமக்கு தேவையான வாடகை அவர் கொடுத்துட்டார், அவரு அந்த வீட்டில் சம் பார்ட் ஆஃப் தி போர்ஷன் வெளி நபருக்கு வாடகை விடுறார். அப்போ அந்த நபர்கிட்ட அவரு வாடகை வாங்கிட்டு அதுலேருந்து நமக்கு கொடுக்குறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபுல் போர்ஷன் வந்து 4000 ரூபாய் நமக்கு வாடகைக்கு எடுத்திருக்கார். எவ்வளோ? ஒரு ஃபுல் போர்ஷன் எவ்வளோ வாடகைக்கு எடுத்திருக்காரு? 4000 rupees. ஓகே, அந்த வீட்டில் 50% போர்ஷன், ஆஃப் ஆஃப் தி போர்ஷன் அவர் வேற ஒரு நபருக்கு 3000 ரூபாய்க்கு வாடகை வர்றார். டு அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம கிட்ட வாடகைக்கு 4000 எடுத்துட்டாரு, ஆஃப் ஆஃப் த போர்ஷனுக்கு எவ்வளோ வாடகை விட்டுருக்காரு? இன்னொரு நபருக்கு 3000 ரூபாய், 3000 rupees வாடகை விட்டுருக்காரு. அப்போ இதனால அந்த நபருக்கு எவ்வளோ வருமானம்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 rupees பர் மந்த். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோனாக்கா 12,000 rupees இன்கம் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷனோட வேல்யூ வந்து 4000. ஆஃப் 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 த போர்ஷன் இவர் தங்கியிருக்காரு, இன்னொரு ஆஃப் ஆஃப் த போர்ஷனுக்கு வேற ஒரு நபருக்கு வாடகை விட்டார். பட் ஆஃப் ஆஃப் த போர்ஷன் எவ்வளோ வரணும்? அவர் ஒன்லி 2000 rupees. ஃபுல் போர்ஷனுக்கு 4000, நான் ஆஃப் ஆஃப் த போர்ஷன் எவ்வளோ வரணும்? 2000 தான் கலெக்ட் பண்ணணும். அவர் அந்த நபர்கிட்ட இருந்து 3000 கலெக்ட் பண்ணுறார். அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்காரு? 1000 rupees பர் மந்த் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறாரு. இது பேர் தான் உள் வாடகை ஆர் சப்லெட்டிங். அப்போ அவருக்கு இயர்லி இன்கம் எவ்வளோனாக்கா 1000 rupees பர் மந்த் இன்ட்டு 12,000 rupees இன்கம். அவருக்கு, அதாவது நம்ம கிட்ட வாடகைக்கு வாங்க எடுத்த டெனண்ட்டுக்கு இன்கம் அந்த 12,000 rupees எந்த ஹெட்டிங்கில் விட்டுனாக்கா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது பேர் வந்து உள் வாடகை, சப்லெட்டிங். ஸ்டூடெண்ட், இப்போ நாம் பார்க்க போகிறது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். அதாவது வீட்டு வாடகை மூலமாக பெறக்கூடிய வருமானம் டேக்ஸ் கட்ட வேண்டாம், தட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட் ஆர் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். ஓகே, எக்ஸம்டட் இன்கம்னால ஒன்று தான், டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்னால ஒன்று தான். ஓகே, எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை எந்தெந்த நபருக்கு அவர் ஈட்டக்கூடிய வீட்டு வாடகை மூலமாக பெறக்கூடிய வருமானம் டேக்ஸ் ஃப்ரீ இன்கமாக இருக்குது அல்லது எக்ஸம்டட் இன்கமாக இருக்குன்னு பார்க்கலாம். The following cases income from house property fully exempted from tax. எந்த மாதிரி சுச்சுவேஷனில்? இன்கம் ஃப்ரம் ஃபார்ம் ஹவுஸ், இன்கம் ஃப்ரம் house property of local authority, income from house property of university,
or other educational institution. Income from house property of hospital or other medical institutions. இது மூலமா வரக்கூடிய இன்கம் எல்லாமே full amount exempt from tax. Exemption means tax free income. Tax free income or exempted income. அதில் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஃப்ரம் ஃபார்ம் ஹவுஸ், பண்ணை வீடு. பண்ணை வீட்டு மூலமாக வரக்கூடிய வருமானம் ஃபுல் அமௌண்ட் எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ். டேக்ஸே கட்ட தேவையில்லை, ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகே. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டி மீன்ஸ் முனிசிபல் அத்தாரிட்டி. முனிசிபல் அத்தாரிட்டி வீடு எங்கேயாவது கட்டி வாடகை விட்டுருந்தாங்கன்னா அது மூலமா வரக்கூடிய வருமானம் அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி ஆர் அதர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பல்கலைக்கழகமோ அல்லது பிற கல்வி நிறுவனங்களோ வீட்டு கட்டி வாடகை விட்டுருந்தாங்கன்னா அது மூலமா வரக்கூடிய இன்கம் ஃபுல்லி எக்ஸம்ஷன் ஃப்ரம் டேக்ஸ். Income from house property of hospital or other medical institutions. அதேதான், ஹாஸ்பிட்டல் அல்லது மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனு வீட்டு கட்டி வாடகை விட்டு இருந்து அது மூலம் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் அந்த நபருக்கு எக்ஸம்ஷன். தட் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். ஸ்டூடெண்ட்ஸ், அதனுடைய கண்டினியூஷன். தட் இஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். Property income of an institutions for the development of khadi and village industry. காதி மற்றும் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி மூலமாக வரக்கூடிய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃபுல்லி எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். ஓகே. ப்ராப்பர்ட்டி இன்கம் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அரசியல்வாதிகள் அவங்களுடைய வீட்டு மூலமாக வரக்கூடிய இன்கம் ஃபுல் அமௌண்ட் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். Income from house property held for any charitable purpose. சில தொண்டு நிறுவனங்கள் வீடு வாடகை கட்டி விட்டு இருந்து அது மூலமா ஏர்ன் பண்ணக்கூடிய வருமானம் அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். ப்ராப்பர்ட்டி இன்கம் ஆஃப் எனி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன். ரிஜிஸ்டர் பண்ண ட்ரேட் யூனியன் அவங்க வீட்டு வாடகை விட்டு அது மூலமா வரக்கூடிய இன்கம் அவங்களுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். யார் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ், ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன். இந்த நபர்கள் தாங்கள் ஈட்டக்கூடிய, அதாவது வீட்டு வாடகை மூலம் பெறக்கூடிய வருமானங்கள் ஃபுல்லி எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். அவங்க எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலும் அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை, ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆனுவல் வேல்யூ. இந்த ஆனுவல் வேல்யூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டு மொத்த மதிப்பு தொகை. இதுதான் இன்கம் ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். The annual value of any property shall be the sum of the property might reasonably be expected to let from year to year. அதாவது ஆனுவல் வேல்யூன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோட மொத்த மதிப்பு தொகை, அதாவது அந்த வருஷத்துக்கு அல்லது ஒரு வருஷத்துக்கான அந்த வீடு ஈட்டக்கூடிய மொத்த வருமான தொகை தான் ஆனுவல் வேல்யூ. இந்த ஆனுவல் வேல்யூ ஆனது இயர்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு, டிபெண்ட் அப்பான் தி மாடிஃபிகேஷன் அல்லது டிபெண்ட் அப்பான் தி டிமாண்ட்.
இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆனுவல் வேல்யூ ஆனது ப்ராப்பர்ட்டிக்கு இட் மே பி சேஞ்சஸ் இன் இயர் டு இயர். ஓகே, இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கால்குலேட் பண்ணும்போது மொத்தம் நமக்கு தேவையானது 4 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஆனுவல் வேல்யூ இஸ் டிட்டர்மைன்ட் ஆஃப்டர் டேக்கிங் 4 ஃபேக்டர். அதாவது 4 ஃபேக்டர் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவல் ரெண்ட், செகண்ட் முனிசிபல் வேல்யூ, தேர்ட் ஃபேர் ரெண்ட், ஃபோர்த் ஒன் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இந்த 4 ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ண பிறகு தான் நம்ம என்ன ஆனுவல் வேல்யூ என்னான்னு முடிவு செய்ய முடியும். ஓகே, இதில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்ன்றது எல்லா ஏரியாவுக்கும் போடணும்னு சொல்ல முடியாதுங்க. ஓகேவா, ஒரு சில ஏரியா வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவில் அது வரலனாக்கா அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அந்த ஏரியாவுக்கு நாட் அப்ளிகபிள். ஓகே, ஸோ ஆனுவல் வேல்யூன்றது அந்த வீட்டோட அந்த வருஷத்துக்கான மொத்த மதிப்பு தொகை தான் வந்து ஆனுவல் வேல்யூ. இந்த ஆனுவல் வேல்யூ ஆனது வருடாவரும் மாறக்கூடிய அல்லது மதிப்பு கூடுதலாகவோ அல்லது குறைவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அந்த ஆனுவல் எதை பேஸ் பண்ணி முடிவு செய்ய வேண்டியதாக இருக்குது, தீர்மானிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஆக்சுவல் ரெண்ட், செகண்ட் ஒன் முனிசிபல் வேல்யூ, தேர்ட் ஒன் ஃபேர் ரெண்ட், லாஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இப்போ இந்த ஒவ்வொரு வேல்யூ அல்லது ஒவ்வொரு ஃபேக்டரை பற்றி நம்ம பின்னரும் தெளிவாக பார்க்கலாம். ஆக்சுவல் ரெண்ட். Actual rent means the actual amount of rent collected from the tenant during the previous year is reliable basis for determining the annual value of a property let out on rent. அதாவது வீட்டை வாடகை விடுறது தான் வந்து லெட் அவுட். வீட்டில் குடும்பம் இருக்கிறவர் டெனண்ட், வீட்டின் உரிமையாளர் லேண்ட்லார்ட் ஆர் ஹவுஸ் ஓனர். இந்த இடத்துல ஆக்சுவல் ரெண்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டின் உரிமையாளர் வாடகை இருப்பவரிடமிருந்து எவ்வளோ அமௌண்ட்டு வாடகைன்ற நேமில் அந்த வருஷத்துக்கு வாங்கியிருக்கார், இதான் வந்து ஆக்சுவல் ரெண்ட். இந்த வாடகையானது ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறுபடக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அந்தந்த வீட்டினுடைய வசதி வாய்ப்புகள், லொக்கேஷன், டைம் ஆஃப் லெட்டிங், இதை பேஸ் பண்ணி வீட்டின் வாடகையானது வேறுபடக்கூட வாய்ப்புள்ளது. It may be influenced by various factors such as time of letting. எந்த நேரத்தில் ஒரு வாடகை விட்டுறாரு, டிமாண்ட் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வாடகை விட்டாருன்னா ரேட் அதிகமாக இருக்கும், டிமாண்டே இல்லாத டைம்னாக்கா ரேட்டு குறைவாக இருக்கும். டைம் ஆஃப் லெட்டிங், லொக்கேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, எந்த ஏரியாவில் அந்த வீடு இருக்குது, நியர்பை பஸ் ஸ்டாண்ட் ஆர் நியர்பை ஆஃபீஸ், நியர்பை ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தாக்கா வாடகை வந்து அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு. தட் இஸ் நியர்பை லொக்கேஷன். அடுத்து ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அந்த வீட்டினுடைய இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பேஸ் பண்ணி வாடகையான வேறுபட வாய்ப்பு உள்ளது. அப்போ ஆக்சுவல் ரெண்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது லேண்ட்லார்ட் ஆர் ஹவுஸ் ஓனர் டெனண்ட்டுக்கிட்ட இருந்து அந்த வருஷத்துக்காக வாடகைன்ற நேமில் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கார், that is called actual rent. In case ஒரு வீட்டின் உரிமையாளர் மாதம் 20,000 ரூபாய் வாடகைன்ற வாங்குறதா வச்சுக்கலாங்க. அப்போ வருஷத்துக்கு என்னாச்சு, 2,40,000 rupees. அந்த உரிமையாளர் ஆனது
அந்த வீட்டிலுடைய கார்டன் மெயின்டைன் பண்ணுறாரு, லிஃப்ட் மெயின்டைன் பண்ணுறாரு. இதுக்கான செலவு வந்து ஒரு 30,000 வருஷத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள். அப்போது அந்த டெனண்ட்டுக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடுற 2,40,000ல் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் போக, அப்போ மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ செலவாக இருக்குது? 30,000. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2,10,000. அந்த டேஸ் கால் ஆக்சுவல் ரெண்ட்டு. அதாவது ஒரு வருமானம் வருவதற்காக, அந்த வருமானத்திற்காக செலவு எதுவும் செய்யப்பட்டிருப்பின் அந்த செலவை கழித்த பிறகு ரிமைனிங் இருக்குதா வந்து ஆக்சுவல் ரெண்ட். ஓகே. ஸ்டூடெண்ட், நாம் பார்க்க போகிறது முனிசிபல் வேல்யூ. முனிசிபல் வேல்யூ யார் தீர்மானம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஏரியாவில், அதாவது வீடு இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய முனிசிபல் அத்தாரிட்டி தான் அந்த வீட்டுக்கான முனிசிபல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அவங்க அந்த முனிசிபல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கனாக்கா, அந்த வீட்டுக்கான வீட்டு வரியை வசூல் செய்வதற்காக அந்த வீட்டினுடைய முனிசிபல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த வீட்டினுடைய முனிசிபல் வேல்யூ ஆனது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், வீட்டினுடைய அமைவு, இதை பேஸ் பண்ணி வேல்யூ வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க, தீர்மானம் செய்கிறாங்க. அப்போது முனிசிபல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? முனிசிபல் அத்தாரிட்டி. எதுக்காக? டு கலெக்ட் த முனிசிபல் டேக்ஸ். அவங்களுக்கு வீட்டு வரி வசூல் செய்வதற்காக அந்த வீட்டினுடைய மதிப்பை அல்லது அந்த வீட்டினுடைய ஆண்டு வருமானம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் முனிசிபல் வேல்யூ. The municipal value as determined by the municipal authority for levying municipal taxes on house property. அந்த வீட்டுக்கான முனிசிபல் டேக்ஸை வசூல் செய்வதற்காக நிர்ணயம் பண்ணக்கூடிய மதிப்பு தான் வந்து முனிசிபல் வேல்யூ. The municipal authority normally change municipal taxes on the basis of annual letting value of such house property. அந்த வீட்டினுடைய வாடகை வருஷத்துக்கு எவ்வளோ வசூலாகும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க முனிசிபல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது முனிசிபல் வேல்யூ தீர்மானம் அல்லது நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போது அந்த வீட்டினுடைய வசதி வாய்ப்புகள், இடமைவு, டைம் ஆஃப் லெட்டிங், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து வேல்யூ வந்து வேரியேஷன் ஆகும். ஓகே. அப்போ முனிசிபல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? முனிசிபல் அத்தாரிட்டி. எதுக்காக? டு கலெக்ட் த முனிசிபல் டேக்ஸ். ஃபேர் ரெண்ட், நியாயமான வாடகை அல்லது ரீசனபிள் ரெண்ட்டு. ரீசனபிள் ரெண்ட்டு அல்லது ஃபேர் ரெண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீட்டிற்கான வாடகை இதே மாதிரி இருக்கக்கூடிய, இதே வசதி வாய்ப்புகளுடைய வீட்டிற்காக எவ்வளவு வாடகை வசூல் செய்கிறார்கள். சிமிலர் ப்ராப்பர்ட்டி, இதே வசதி வாய்ப்புகள், இதே இடமைவு உள்ள வீட்டிற்கான நியர்பை லொக்காலிட்டியில் இருக்கிற வீட்டிற்காக எவ்வளவு வாடகை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, அதற்கு தகுந்தாற்போல் இந்த வீட்டிற்கான வாடகையை நிர்ணயம் பண்ணதான் வந்து ஃபேர் ரெண்ட் அல்லது ரீசனபிள் ரெண்ட்டு. Okay, fair rent is the reasonable rent for private property. Rent determined by a similar property in same or similar locality with same facilities. இதே வசதி வாய்ப்புகள், இடமை உள்ள வீட்டிற்காக எவ்வளோ வாடகை வசூல் பண்ணியிருக்காங்க, அதற்கு தகுந்தாற்போல் இந்த வீட்டிற்கான வாடகை வசூல் செய்தல். அந்த வாடகையானது ஏற்கனவே இந்த மாதிரி வீட்டிற்கு எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க இல்லை எவ்வளோ நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்ற தகுந்தாற்போல் இந்த வீட்டின் வாடகையை நிர்ணயம் பண்ணுறாங்க வந்து ஃபேர் ரெண்ட். The fair rent is fixed based on the size, conditions and usefulness of the property. அதாவது இந்த வாடகையானது
அந்த வீட்டினுடைய அளவு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, தட் இஸ் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ், யூஸ்ஃபுல்னஸ் அந்த வீட்டினுடைய பயன்பாடு, இது அடிப்படையில் நிர்ணயம் பண்ணுறது வந்து ஃபேர் ரெண்ட். தட் இஸ் ரெண்ட் டிட்டர்மைன்ட் பை எ சிமிலர் ப்ராப்பர்ட்டி இன் சேம் or similar locality with the same facilities. It is called fair rent. நியாயமான வாடகை அல்லது ரீசனபிள் ரெண்ட். இறுதியாக நாம் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் யார் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். அந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் லேண்ட்லார்ட் அல்லது ஹவுஸ் ஓனர் தன்னுடைய டெனண்ட்டுக்கிட்ட இருந்து, அதாவது தன்னுடைய வீட்டில் வாடகை இருக்கக்கூடிய நபரிடம் இருந்து இந்த வீட்டிற்கு இவ்வளவு தான் வாடகை வசூல் செய்யணும் என்று தீர்மானிக்கக்கூடிய ரெண்ட் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஆனது எல்லா ஏரியாவுக்கும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஒரு சில ஏரியாவில் இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஆக்ட் வந்து அப்ளிகபிள், ஒரு சில ஏரியாவில் வந்து நாட் அப்ளிகபிள். இட் இஸ் த மேக்ஸிமம் ரெண்ட் டு பி கலெக்டட் பை தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தி டெனண்ட் அண்டர் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். அதாவது வீட்டின் ஓனர், உரிமையாளர் அல்லது லேண்ட்லார்டு தன்னுடைய டெனண்ட்டுக்கிட்ட இருந்து மேக்ஸிமம் அதிகப்படியாக இவ்வளோ தான் நிர்ணயம் பண்ண முடியும் அல்லது வசூல் செய்ய முடியும், அதற்கு மேல் வசூலிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மதிப்பை நிர்ணயம் பண்ணுறது வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் டிட்டர்மைன்டு அண்டர் த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். ஓகே, if the act applicable to the place where property is situated. இதோடைய மதிப்பானது, அதாவது ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கனாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எந்த ஏரியாவில் இருக்க லொக்காலிட்டி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இதன் அடிப்படையில் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக வீட்டின் உரிமையாளர் தன் வீட்டில் வாடகை இருப்பவரிடமிருந்து, அதாவது டெனண்ட்டுக்கிட்ட இருந்து அதிகப்படியாக இவ்வளோ தான் வசூல் செய்ய முடியும், மேக்ஸிமம் ரெண்ட் இவ்வளோ தான், அதற்கு மேல் வசூலிக்கக்கூடாது என்று ஒரு நிர்ணயம் பண்ணக்கூடிய ரெண்ட் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஓகே, அப்போ ஆனுவல் வேல்யூவை எத்தனை ஃபேக்டர் வச்சு டிட்டர்மின் பண்ணுறாங்கன்னா மொத்தம் 4 வேல்யூ அல்லது 4 ஃபேக்டர். First one actual rent, second one municipal value, third one fair rent, fourth one standard rent. அப்போ ஆக்சுவல் ரெண்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா the landlord or owner of the property collect rent from tenant, that is actual amount received from tenant by the way of rent. It is called actual rent. அந்த வீட்டுக்கான வாடகைக்காக அவர் ஏதாவது செலவு செய்திருந்தால், அதாவது லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், கார்டன் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இந்த மாதிரி ஏதாவது செலவு பண்ணியிருந்தார்னா அவர் வசூல் செய்ய வாடகை அமௌண்ட்டிலிருந்து அந்த பராமரிப்பு செலவில் கழிச்சு போக ரிமைனிங்கிறது தான் ஆக்சுவல் ரெண்ட். ஓகே, செகண்டு முனிசிபல் வேல்யூ. முனிசிபல் வேல்யூ யார் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த வீடு எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முனிசிபல் அத்தாரிட்டி அல்லது லோக்கல் அத்தாரிட்டி தான் வந்து அந்த வீட்டிற்கான முனிசிபல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எதுக்காக அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? டு கலெக்ட் த முனிசிபல் டேக்ஸ், தட் இஸ் வீட்டு வரியை வசூல் செய்வதற்காக வீட்டின் மதிப்பை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதாவது வீட்டு வாடகையின் மதிப்பை நிர்ணயம் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் ஃபேர் ரெண்ட், நியாயமான வாடகை. ஒரு வீட்டினுடைய மதிப்பானது, அதாவது வாடகை மதிப்பானது
அதே போல நியர்பை லொக்காலிட்டியில் இருக்கிற வீட்டுக்காக எவ்வளவு வாடகை வசூல் செய்கிறாங்க அல்லது எவ்வளவு மதிப்பு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, அதற்கு தகுந்தாற்போல் இந்த வீட்டினுடைய வாடகை தீர்மானிக்கிறதா வந்து ஃபேர் ரெண்ட். இந்த நியாயமான வாடகை அல்லது ரீசனபிள் வாடகையை அந்த வீட்டினுடைய வசதி வாய்ப்புகள், ஏரியா ஆஃப் லொக்காலிட்டி, டைம் ஆஃப் லெட்டிங், இதை பேஸ் பண்ணி வேரியேஷன் ஆகும். ஓகேவா? லாஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். அதாவது மேக்ஸிமம் ரெண்ட் டு பி கலெக்டட் பை தி ஓனர். அதிகப்படியாக டெனண்ட் கிட்ட இருந்து இவ்வளோ தான் கலெக்ட் பண்ண முடியும். அதான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இட் இஸ் டிட்டர்மைன் under the Rent Control Act. It is called standard rent. ஓகே, இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை என்னென்ன வேல்யூ இருக்குனாக்கா மொத்தம் 4 வேல்யூ: ஆக்சுவல் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இதில் இருந்து ஒரு கடைசியாக ஒரு மதிப்பு எடுக்கிறதா பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டினுடைய ஆண்டு மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு நிர்ணயம் பண்ணுறா வந்து ஆனுவல் வேல்யூ. ஓகே, வீட்டை வந்து 2 இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று செல்ஃப் ஆக்குபைட், இன்னொன்று லெட் அவுட். செல்ஃப் ஆக்குபைடுன்ற என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டின் உரிமையாளரே தன்னுடைய வீட்டை தன்னுடைய ரெசிடென்சியல் பர்பஸுக்காக, அதாவது தன்னுடைய ஃபேமிலி தங்குவதற்காக பயன்படுத்தினார் எனில் அந்த வீட்டினுடைய மதிப்பானது 0 அல்லது நில். அதாவது வாடகை எதுவுமே வசூல் செய்ய போறதில்லை, தன்னுடைய குடும்பம் இருக்கிறதுக்காக. அதனால அதனுடைய மதிப்பு என்னன்னாக்கா நில். அந்த வீட்டை அதே ஓனர் தன்னுடைய வியாபாரத்திற்காக பயன்படுத்தினார் எனில் அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டிங்லேயே வராது, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஹெட்டிங்க்கு போயிடும். சரி, வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு, தட் இஸ் லெட் அவுட். வாடகை இருக்கிற பேர் என்ன? டெனண்ட். இப்போ டெனண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டை தன்னுடைய ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், எந்த பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு வாடகை கொடுத்துட்டார். எந்த பர்பஸ் மீன்ஸ் ஒன்லி ஃபார் லீகல் பர்பஸ். இன்கேஸ் அந்த வீட்டில் ஒரு போர்ஷன் அல்லது சம் பார்ட் ஆஃப் தி போர்ஷன் அவர் வெளி நபருக்கு வாடகை விட்டு அவர் வாடகை வசூல் பண்ணுறாருன்னா அதன் பேர் சப்லெட்டிங், உள் வாடகை. அதன் மூலிமா அவர் கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவருக்கு எந்த ஹெட்டிங்கில் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்.